மே தின விழாவை சிறப்பாக எங்களுடைய அதாவது இந்த 40 வருட சரித்திரத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற பெப்சி தொழிலாளர்களோட மே தின விழாவை சிறப்பாக தமிழக மக்களுக்கு கொண்டு செலுத்திய அனைத்து பத்திரிகைகளுக்கும் ஊடகவியலாளருக்கும் அனைத்து சமூக வலைதளங்களுக்கும் பெப்சியோட சார்பில் எங்களுடைய இதயங்களிந்த நன்றி. ஒரு முக்கியமான அறிவிப்பை நாங்கள் வெளியிட இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 விஷயம் மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடலாம். அதாவது இன்றைக்கி காலையில் யாரோ அக்னி ஆழ்வார்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு தினத்தந்தி பேப்பரில். இன்றைக்கி பார்த்தேன், இப்போ தான் பார்த்தேன். அந்த நபர் ஏற்கனவே மேனேஜர்ஸ் யூனியனில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு சஸ்பென்ஷனில் இருக்கார். அவங்க யாரும் கூட எங்களுக்கு தெரியாது. அதனால் ஏதோ ஒரு பொய்யான குற்றச்சாட்டு கொடுத்து இன்றைக்கி ஒரு ஷோ இதை பண்ணியிருக்காங்க. இது 2017 பெப்சியோட ஐடி ஃபைல் பண்ண அதில் என்றைக்கு நாங்கள் 2017 தான் நாங்கள் உள்ளே வந்தோம். உள்ளே வரும்போது அவங்க மொத்த செலவு 22,98,000 ரூபாய். இதுதான் அவங்க அன்றைக்கி எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண நிதி. அது எங்கள் மேலே பொய்யான குற்றச்சாட்டு கொடுத்தது அவர் கொடுத்தாரா, இல்லை அவருக்கு பின்னாடி அதாவது சில கோடியை கொடுத்து பல கோடி சம்பாதிக்க நினச்ச சில தீய சக்திகள் பின்னாடி இருந்து வேலை செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால் எங்ககிட்ட கோடின்னு வந்ததே நாங்கள் வந்த பிறகு தான். அதுக்கு முன்னாடி வெறும் பெப்சி வெறும் 1000 லட்சத்தில் தான் இருந்தது. இந்த 22 லட்சத்தில் கூட பெரும்பாலும் ட்ரஸ்ட்டு பணம் தான். 3 லட்சம் ரூபாய் தான் அன்றைக்கி பெப்சியோட சொந்த அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது. இதுதான் பெப்சியோட அக்கௌண்ட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. அதனால் பணமே 2017 நாங்கள் வரும்போது பணமே இல்லாத பணத்தை எப்படி பல கோடிகள் முறைகாட்டல் செய்ய முடியும்னு தெரியல. அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம். இன்னொன்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயலாளர் பேசும்போது அதாவது சொசைட்டியில் பல முறைகேடு பண்ணியிருக்காங்க, ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தார். ராதாகிருஷ்ணன், உங்களுக்கு தெரியாது, சொசைட்டி ஆரம்பிக்கும்போது நீங்கள் இல்லை, எங்கேயோ எங்கே இருந்தீங்கன்னு தெரியாது எனக்கு. அப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, வந்தீங்களா இல்லைன்னு தெரியாது. அதனால் உங்களுக்கும் உங்கள் கூட கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமான எங்களோட விளக்கம் என்னென்னா, 2010 இந்த சொசைட்டி ஆரம்பிக்கிற போது அதனுடைய வரவு செலவு 0, ஒரு பைசா கூட அந்த சொசைட்டியில் இல்லை. அன்னைக்கு 25 லட்ச ரூபாய் அந்த பணத்தை அந்த ரெஜிஸ்டர் இப்போ நம்ம தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் ஆரம்பித்து அது பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி ஹட்கோவில் கடன் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு 25 லட்ச ரூபா அன்றைக்கி பணம் கட்டணும். அந்த பணம் கட்டுறதுக்கு சொசைட்டியில் பணம் இல்லை. சொசைட்டியில் வெறும் மெம்பர் 3000 கட்டி மொத்தமாக ஒரு 3 லட்ச ரூபா வச்சுருந்தாங்க. அந்த 3 லட்ச ரூபாயில் அவங்க 290 கட்டினாங்க. மீதி 22.5 லட்சத்தை பெப்சி ட்ரஸ்ட்லேருந்து தான் நாங்கள் பணம் கட்டணும். சொசைட்டிலேருந்து நாங்கள் பெப்சியோ இல்லை ட்ரஸ்ட்டோ அதிலேருந்து பணம் எடுக்கலை. ட்ரஸ்ட்டிலேருந்து தான் பணம் நாங்கள் கட்டியிருக்கோம். இதில் கையெழுத்து போட்டு கொடுத்தவர்னா அப்போ சொசைட்டியில் யாரும் இல்லை. சொசைட்டி ஸ்பெஷல் ஆஃபீஸர் மூலம் நடந்தது. அவர் எவ்வளோ பணம் கட்டியிருக்காங்கன்னு அவர் கவர்மெண்ட்டுக்கு தகவல் அமைச்சிருக்கார். ஸ்பெஷல் ஆஃபீஸர் அன்றைக்கி டேட்டில் தகவல் அமைச்சிருக்கார். இது நாங்கள் அமைச்சதில்லை. உயர்திரு செயலர் வீட்டு வசதித்துறை புனித ஜார்ஜ் கோட்டைக்கு அன்னைக்கு எஸ்ஓவாக இருந்த அவர் கையெழுத்து தான் இருக்குது. ஸ்பெஷல் ஆஃபீஸர் அவர் இது போல் 25 லட்சம் பெப்சி ட்ரஸ்ட்லேருந்து கட்டியிருக்காங்க. அப்புறம் பெப்சி ஸ்டுடியோ கட்டுறதுக்கு பெப்சி ட்ரஸ்ட்லேருந்து 2,84 லட்சம் ரூபா அவங்க பணம் செலவு பண்ணியிருக்காங்க. இது அவங்களே ஸ்பெஷல் ஆஃபீஸர் வரவு செலவு பார்த்து இவ்வளோ செலவு நடந்திருக்கு அப்படின்னு அன்னைக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு 2010. அதனால் சொசைட்டியில் பணங்கிறது 3 லட்ச ரூபா தான் அன்றைக்கி இருந்தது. அன்றைக்கி ஏறக்குறைய 3 கோடி ரூபாயை பணம் கட்டினது பெப்சி ட்ரஸ்ட்டும் பெப்சியும் தான். இதை ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால் உங்களுக்கு உண்மையை சொல்கிறதுக்காக சொன்னோம். அதுபோல் இன்றைக்கி ஏறக்குறைய 15 கோடி ரூபாய்க்கு மேலே அங்கே நாங்கள் ஒரு சொத்து சேர்த்து வச்சுருக்கோம் பெப்சிக்காக. அதில் அரசாங்கம் கொடுத்த பணம் 5 கோடி ரூபா. மீதி இருக்கிற அனைத்து பணமும் பெப்சி தொழிலாளர்கள் 1 ரூபாயிலிருந்து சிறுக சிறுக சிறுக
சில சங்கங்கள் 5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் அது மாதிரி கொடுத்து அவர்களோட உழைப்பில் அவரோட சொந்த முயற்சியில் இன்றைக்கி அந்த ஒரு கட்டடம் உருவாயிருக்கு. அதனால் இது வந்து இங்கே ஸ்டுடியோ கட்டக்கூடாது, அது மாதிரி கவர்மெண்ட் ரூலில் இல்லைன்னு இன்னொரு தவறான தகவல் கொடுத்துருந்தார். அன்றைக்கி கலைஞர் இருக்கும்போது கலைஞர் தான் வந்து அந்த ஸ்டுடியோவுக்கு அடிக்கல் நாட்டினார். அதில் அரசாங்கம் அப்ரூவல் கொடுத்து இந்த 15 ஏக்கர் ஸ்டுடியோ மற்றும் பொது பயன்பாட்டுக்காக வந்து அரசாங்கம் அன்றைக்கி வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கு. 2010 நீங்கள் கவுன்சிலையும் இல்லை, இண்டஸ்ட்ரியிலும் இல்லை, அவங்க கூட இருக்கணும்னு கொஞ்சம் பேர் தெரியாது. அதனால் உங்களுக்கு உண்மையை சொல்கிறோம். அன்றைக்கி வந்து விசி குகுநாதன் சார் தான் இருந்து அதையெல்லாம் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கும் இடம் வாங்கி கொடுத்தது அன்றைக்கி விசி குகுநாதன். அன்றைக்கி வந்து பெப்சியோட பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க, ட்ரஸ்ட்டோட மேனேஜிங் டைரக்டராக இருந்தாங்க. அவங்களோட புண்ணியத்தில் தான் இன்றைக்கி அந்த 100 ஏக்கர் வந்து எல்லாருக்கும் வந்திருக்கு. அதுபோல் அந்த 15 ஏக்கர் எங்கள் எல்லாருக்கும் பொதுவும் வந்து ஒரு நாள் அறிக்கை கொடுத்துருந்தார். 65 ஏக்கர் வழங்கப்பட்ட 100 ஏக்கரில் 65 ஏக்கர் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தில் உள்ள தொழிலாளர்களின் குடியிருப்புக்காக, அந்த 65 ஏக்கரில் 50 ஏக்கர் குடியிருப்பில் கட்டுவதற்காகவும் மற்றும் 15 ஏக்கர் பெப்சி தொழிலாளர்களுடைய பொது பயன்பாட்டிற்கு பயன்படும் வகையில் இந்த நிலம் வழங்கப்படுகிறது. அரசாணை இருக்குது. இப்போ புதிய அரசாணை எதுவும் இப்போ கொடுக்கல. ஏற்கனவே 2010 கொடுத்த அரசாணை தான் தற்போது ரெனுவல் செய்யப்பட்டு சேம் ஜிஓ இப்போ ரெனுவல் பண்ணப்பட்டு கொடுத்துருக்காங்க 99 இயர்ஸ்க்கு சேம். அதனால் இது வந்து எல்லாருக்கும் பொது இல்லை, உங்களுக்கு சொந்தம் இல்லை, இது வந்து நீங்கள் ஆர்ஜியம் பண்ணிட்டீங்க, அது போன தவறான தகவல் இல்லை. ஏன்னா நீங்களாம் ஒரு இடத்துல இருக்கீங்க, தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சிலில் செக்ரட்டரிங்கிற ஒரு மேன்மையான பொசிஷனில் இருக்கீங்க. தவறான தகவலை கொடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாமல் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் திருத்தீங்க. அந்த பணத்தை வந்து இன்றைக்கி இருக்கிற பணத்தை மொத்த பணத்தையும் செலவு பண்ணது வந்து 5 கோடி நீங்களாக, 5 கோடி வந்து அரசாங்கம் வழங்கியது. அந்த 5 கோடி நீங்களாக செலவு செய்த அனைத்து பணமும் எங்களுடைய பெப்சி ட்ரஸ்ட்டில் இருந்தும் பெப்சி சம்மேளனத்திலிருந்தும் வழங்கப்பட்ட பணம். அதனால் அதிலிருந்து பணத்தை இது எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அது சொசைட்டியும் எங்களோடது தான். சொசைட்டியும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தில் உள்ள தொழிலாளர்களுக்காக அந்த குடியிருப்பு வழங்கப்படுகிறது. அதனால் நாங்கள் அது வேறு இது வேறு நினைக்கல. எதில் இருந்தாலும் அது எங்கள் இன்றைக்கி வந்து நாங்கள் 2023 எங்களோட பதவி காலம் முடிஞ்சது. அப்புறம் ஸ்பெஷல் ஆஃபீஸ் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 22 வருஷத்தில் நாங்கள் 100 தடவை வந்து செக்ரட்டரியேட்டுக்கும் கமிஷனர் கலெக்டர் ஆஃபீஸுக்கும் ஆர்ஓஏக்கும் டிஆர்ஓக்கும் ரெவென்யூ மினிஸ்டருக்கும் ஹவுசிங் மினிஸ்டருக்கும் 100 தடவை நடந்திருக்கோம். எந்த பொறுப்பில் இல்லைன்னா கூட அது எங்களோட சொசைட்டி, எங்களோட உறுப்பினரோட வாழ்வாதாரத்துக்கான அவங்க குடியிருப்புக்கான கொடுக்கப்பட்ட இடம். அதில் வந்து நம்ம வந்து குடியிருப்பு கட்டணங்கள் ஒரே நோக்கத்தோட பதவி எங்களுக்கு முக்கியம் இல்லை. பதவியில் இல்லைன்னா ஆஃபீஸை பூட்டு போடுறது எங்கள் வழக்கம் இல்லை. பதவியில் இல்லைன்னா கூட எங்களுடைய தொழிலாளர்களுக்காக நாங்கள் வந்து வேலை செஞ்சுட்டே இருப்போம். அதை வந்து சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் எங்கே இருக்கிற யாருக்கும் இங்கே வந்து உட்காந்து சம்பாதிக்க வேண்டிய அவசியத்தில் நாங்கள் யாரும் இல்லை. முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அது ஒருவேளை வந்து ஏன்னா காமலக்கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளுங்கிற மாதிரி குற்ற உணர்ச்சி உள்ள ஒரு எல்லாருக்கும் இல்லை, குற்ற உணர்ச்சி உள்ள ஒரு சிலருக்கு பார்த்ததெல்லாம் குற்றமாக தெரிகிற மாதிரி சிலருக்கு தெரியலாம். அதுபோல் இந்த இதில் இருக்கவங்க நாங்கள் மாதம் எங்களுடைய உறுப்பினர்களுக்கு வரவு செலவு நாங்கள் கொடுத்தாகணும். அனைத்து சங்கங்களும் ஒருத்தர் இல்லை, இது வந்து கணக்கை காமிச்சிட்டு போகிற ஒருத்தர் இல்லை, 25,000 பேர் இருக்காங்க. 25,000 பேருக்கும் அந்தந்த சங்கங்கள் வந்து தங்களுடைய வரவு செலவு கொடுக்கணும். அதனால் எந்த சங்கத்துலேயும் வந்து அந்த முறைகேடு இந்த முறைகேடு எதுவும் பண்ண முடியாது. அது மாதிரி பண்ணாங்கன்னா இமீடியட்டாக வித்தின் இயர் வந்து லாக் ஆகிடுவாங்க. அதுபோல் இருக்கிறவங்க இங்கே யாரும் நிர்வாகிகள் இல்லை. அது வந்து சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் சொல்கிற விருப்பப்படுறேன். அன்பார்ந்த பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளருக்கு எங்கள் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் 1967 ஆண்டு தொடங்கப்பட்டு திரைப்படத்துறையில் இயக்குனர் சங்கம், ஒளிப்பதிவாளர் சங்கம், கலை இயக்குனர் சங்கம், இசையமைப்பாளர் சங்கம் என தொழில்நுட்ப கலைஞர்கள், தொழிலாளர்கள் ஆகிய 23 சங்கங்களை உள்ளடக்கிய சம்மேளனமாகும். ஐஃபெக் என்ற ஆல் இந்தியா ஃபெடரேஷன் ஆஃப் ஃபிலிம் எம்ப்ளாய்ஸ் ஃபெடரேஷன் கீழ் செயல்படும் 6 ஃபெடரேஷனில் பெப்சி ஒரு ஃபெடரேஷன். இந்தியாவில் 6 ஃபெடரேஷன் இயங்கிட்டு இருக்கும். வெஸ்டர்ன் ஃபெடரேஷன், ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன், சவுத் இந்தியா ஃபெடரேஷன், ஆந்திரா ஃபெடரேஷன், கேரளா ஃபெடரேஷன், கர்நாடகா ஃபெடரேஷன். இந்த 6 ஃபெடரேஷன் இணைந்தது ஆல் இண்டியா ஃபெடரேஷன். இது எல்லாம் இணைந்து நாங்கள் ஒரு கூட்டு முயற்சியாக ஒரே இணைப்பாக நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஏறக்குறைய 55 ஆண்டுகளை கடந்து இந்த சம்மேளனம் தொடர்ந்து பயணித்து வந்துட்டுருக்கு.
இந்த இணைக்கப்பட்ட 23 சங்கங்களில் 25,000 பேர் உறுப்பினராக பல்லாண்டுகளாக திரைப்படத்துறையில் பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த 25,000 குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கும் விதமாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்த சில நிர்வாகிகள் புதிதாக தமிழ் திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்பு என்ற அமைப்பை உருவாக்க முயல்கிறார்கள். தொழிலாளர்களின் வாழ்க்கையை முதலாளிகள் சிலர் அழிப்பதற்காக இந்த தொழிலாளர் அமைப்பை உருவாக்குகின்றார்கள். இந்த கொடுமைக்கு எதிராக 14/5/25 அன்று புதன்கிழமை அன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தமும் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்த முடிவு செய்துள்ளோம். 14/5/2025 அன்று தமிழ்நாடு எங்கும் திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள், வலைத்தொடர், விளம்பரம் இது போன்ற எந்த படப்பிடிப்பிலும் சம்மேளனம் உறுப்பினர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள். மேலும் படப்பிடிப்பு அல்லாது போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன் போன்ற அனைத்து பணிகளும் நடைபெறாது. இது மட்டுமல்லாது 14/5/25 அன்று புதன்கிழமை காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் பெப்சி சார்பில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் உள்ள சில நிர்வாகிகளுக்கு எதிராகவும் இந்த அமைப்பை உருவாக்கும் எண்ணத்துக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டமும் கண்டன பொதுக்கூட்டமும் நடத்த முடிவு செய்துள்ளோம். திரைப்பட தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை சிதைக்கும் வகையில் துன்பத்தையும் துயரத்தையும் தந்திர நினைக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் ஒரு சில நிர்வாகிகளின் தீய எண்ணத்தின் செயல்பாடுகளை தடுத்து தமிழ் திரைப்படத்துறையில் சுமூக நிலையையும் தொழில் அமைதியையும் ஏற்படுத்தி தந்திர வேண்டும் என மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களையும் மாண்புமிகு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளன சார்பில் பணியுடன் கேட்டுக்கொள்வோம். என்ன காரணம் சொல்லி உருவாக்குறாங்க? இப்போ சங்கம் உருவாக்குறாங்கன்னா ஒண்ணு உங்ககிட்ட அஜிடேஷன் இருக்கணும், நீங்க சரியா ஒத்துழைப்புல என்ன காரணம் சொல்றாங்க? உங்களுக்கு தகவல் அவங்க இப்போ 2 காரணம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். நடப்பு தயாரிப்பாளர்களோட ஒர்க் பண்ணக்கூடாது. அவங்க சில நேரங்களில் சில நடிகர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து 2 மாதிரியான இது கொடுத்தா அதை நாங்கள் பட ஷூட்டிங்கை நிறுத்தணும். இது 2 நாங்கள் செயல்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டோம். அது அனைவரும் இணைந்து ஜாயின் ஆக்ஷன் கமிட்டிங்கிற பேரில் நடிகர் சங்கம், பெப்சி, ப்ரொடியூசர் கவுன்சில், நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் எல்லாரும் இணைந்து ஒரு முடிவு எடுத்தால் அதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். தனிப்பட்ட முறையில் நீங்கள் இது மாதிரி டெய்லி ஒருத்தர் படத்தை நிறுத்த சொன்னீங்கன்னா அது எங்களால் பண்ண முடியாது. இந்த 2 விஷயம்தான் அவங்களுக்கு இடையிருப்பார். 100 தடவை நாங்கள் பேச்சுவார்த்தை மூலம் நடத்த தீர்க்க முயற்சி பண்ணிட்டோம். பல்வேறு கடிதங்கள் கொடுத்துட்டோம். நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் கூட நீங்கள் அவங்க தலைமையில் இயங்குங்க, நாங்கள் அவங்களோட சேர்ந்து பயணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க அந்த சங்கத்தை க்ளோஸ் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. அது எங்களோட வேலை இல்லை. நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தை க்ளோஸ் பண்ணுறதும் நடத்துறதும் அந்த சங்கத்தோட நிர்வாகிகள் வேலையை தவிர பெப்சியோட வேலை இல்லை நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டோம். அது நிச்சயமாக இப்போ அரசாங்கத்தை கேட்டிருக்கும் சார். அரசாங்கம் இல்லை தலையிட்டு ஏற்கனவே இது ஒரு 1000 பேர் உள்ள இண்டஸ்ட்ரி மூணுனாவே அரசாங்கம் உடனே தலையிட்டு அது என்ன பிரச்சனை கேட்குறாங்க. இது 25,000 தொழிலாளர்கள் நாங்கள் ஏறக்குறைய 50 வருடங்களாக இந்த திரைப்படத்துறையில் பணிபுரிஞ்சு வராங்க. இவங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அரசாங்கம் நிச்சயமாக தலையிட்டு இதுக்கான முடிவை தீர்த்து கொடுக்கணும்னு நான் கேட்குறேன். இது கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணியிருக்கோம். இந்த கம்ப்ளைண்ட்டுங்கிறது இப்போ வந்திருக்கு. இப்போ இதை கொடுத்து மறுபடியும் நாங்கள் சட்ட ரீதியான வழக்கை நாங்கள் இது பண்ணுவோம். ஏன்னா இது மாதிரி 1000 கேஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டுருப்பாங்க. எங்களை இது வரைக்கும் யாரும் கேட்கல. அதனால் இன்றைக்கி நாங்கள் பேப்பரில் இப்போ பார்த்தோம், தந்தி பேப்பரில் பின்னாடி இருந்தது. சரி, அதனால் உங்களுக்கு ஒரு விளக்கமாக சொன்னோம். நிச்சயமாக இது சட்டபூர்வமாக நாங்கள் எதிர்கொள்வோம். இதுலேருந்து ஒரு உறுப்பினர் போக மாட்டாங்க சார். 25,000 தொழிலாளர்லேருந்து ஒரே ஒரு அதாவது இது மாதிரி யாராவது நடவடிக்கை எடுக்கப்பட்டவங்க, சஸ்பெண்ட் பண்ணவங்க, ரிட்டையர் ஆனவங்க, இது மாதிரி யாராவது போகலாம். இப்போ அந்த ப்ரொடியூசர்ஸ் இப்போ எல்லாரும் ஃபோன் பண்ணி எங்கே வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. இது மாதிரி இருக்கும் யாராவது போகலாம் தவிர ஒரே ஒரு உறுப்பினர் கூட இங்கே தான் போகலாம். ஆமாம், அன்றைக்கி அடையாள வேலை நிறுத்தம் இருக்குது. அன்றைக்கி ஏன்னா எல்லாம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக அன்றைக்கி வேலை நிறுத்தம். தமிழ்நாடு முழுக்க, சென்னை மட்டும் உள் படப்பிடிப்பு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து படப்பிடிப்புகளும் அன்றைக்கி ஒரு நாள் வேலை செய்ய மாட்டாங்க. இல்லை, ஏற்கனவே 1.5 மாதம் மேலே ஆயிடுச்சு. ப்ராக்ரஸ் இது இல்லை. இப்போ இது ஒரு கவன ஈர்ப்பு கொண்டு எங்கள் உறுப்பினர் கூட சைலண்ட்டாக இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டு ஒரு மாதிரி அவங்க அஜிடேட் ஆகுறாங்க. அவங்க வேறு மாதிரியான இதுக்கு போய்டக்கூடாது. இதுக்கு முன்னாடிலாம் பெப்சி இது மாதிரி பண்ணாங்கன்னா முதல்ல அது வடிதடி வன்முறைன்னு போயிடும். அதுக்கப்புறம் அது பிரச்சனை ஆரம்பிக்கும். நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இதை அந்த வன்முறையெல்லாம் இல்லாமல் பார்த்து அவங்களை இப்போவே பொய் வழக்கு தான் கொடுத்துருக்கோம். ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு வழக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இவங்க அடித்தாங்க, எங்களை தடுத்தாங்கன்னு. இது மாதிரி ஒரு இடத்துல கூட அடிதடிங்கிறது இதில் எங்கள் கமிஷனர் கூப்பிட்டு அதை
அது எந்த உண்மையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் வந்து கமிஷனும் வந்து காவல்துறை கொடுத்தோம், எந்த பயனும் இல்லைன்னு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட்டில் நிச்சயமாக அதுக்கு உண்டான இது வந்து ஆதாரத்தை நாங்கள் இது பண்ணுவோம். அது வந்து எல்லாமே பொய்யின் அடிப்படையில் வந்து இது உண்மையை அவங்க சொல்லணும். இப்போ வந்து அவங்க போய் கோர்ட்டில் என்ன கேஸ் பண்ணோம்னா, நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒர்க் பண்ணுறாங்க, இவங்க ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு கேஸ் போட்டாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. அதுதான் அவங்களோட உண்மையான எண்ணம். அதை விட்டுட்டு வந்து பொய்யான கேஸு, பொய்யான தகவல் கொடுத்து பொய்யின் அடிப்படையிலே வந்து நடத்துறது சங்கத்துக்கு நல்லதில்லை. அவ்வளோ ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் பண்ணியும் அவங்க எதுவும் பண்ணாம தொடர்ச்சியா இது மாதிரி பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க சார்? அதை அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுவோம் சார். 14ஆம் தேதி இதுக்கு அப்புறமா வந்து இதுக்கு உண்டான சொல்யூஷன் வரலாம். டெஃபினட்டாக வந்து எங்களுடைய இது வந்து எங்களுடைய முடிவு அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுவோம். அதுக்குள்ளே அது ஏன்னா அது நாங்கள் ஒருத்தர் கடிச்சிக்க வேணாம்னு நினைக்கிறோம். அதுக்குண்டான இது அதனால் வந்து இப்போ இது வரைக்கும் நாங்கள் அமைதி காத்தோம். ஒரு மாதமோ 1.5 மாதமோ இப்போ அமைதி காத்தோம். இப்போ எங்களோட போராட்டத்தின் மூலமாக எங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிறோம். அடுத்த ஸ்டேஜ் வந்து இருக்கு இல்லைங்களா, அது வேறு மாதிரியாக இருக்கும். அது அடுத்த ஸ்டேஜ் அது இப்போ போக வேணாம்னு நினைக்கிறோம். இது ஒரு சுமூக நிலைமைக்கு கொண்டு வரதுக்கான ஒரு இதுவாக தான் நினைக்கிறோம். நிச்சயமாக நடத்த அவங்க ஒன்று நான் பொய்யை சொன்னால் தான் பயப்படணும். இப்போ நான் பல முறை சொல்லியிருக்கேன், நீங்கள் நேரடியாக பேச்சுவார்த்தை வாங்க, யார் மேலே தவறு இருக்கலான்னு 100 தடவை சொல்லியிருக்கேன். அவங்க அதுக்கு ஏன்னா அவங்ககிட்ட உண்மை இருந்தால் அது எங்ககிட்ட உண்மையும் உறுதியும் இருக்கிறதால தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கோ எங்கள் சைடில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்கிறதுக்கு எந்த தைரியம் இருக்குன்னா, நாங்கள் வந்து எந்த குற்றமும் இல்லாமல் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தான் நாங்கள் சொல்கிறோம். அந்த தைரியம் அவங்களுக்கு இருந்தால் உட்காந்து பேசலாம். நாங்கள் புதுசாக ஒரு அமைப்பை உருவாக்கணும்னு சொன்னது யார்? உங்கள் பத்திரிகையாளர் நான் உங்களுக்கு கேட்குறேன், அமைப்பை உருவாக்குறதா அனௌன்ஸ் பண்ணது யாருங்க? யார் சொல்லு? நீங்கள் தான் சொல்லணும். யார்? நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு போனீங்க இல்லையா? யார் அனௌன்ஸ் பண்ணது? நீங்கள் சொல்லுங்கள். என்ன போனீங்க? எங்களை மட்டும் கேள்வி கேட்குறீங்க இல்லையா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ யார் அனௌன்ஸ் பண்ணது? சார் ப்ரொடியூசர்ஸ் உருவாக்கக்கூடாது. அவங்க தொழிலாளர்கள் எத்தனை இது மாதிரி 10-15 சங்கம் இருக்குது, அவங்கவுங்க எங்கேயும் படிப்பாங்க. ப்ரொடியூசர் முதலாளிங்க வந்து தொழிற்சங்கத்தை உருவாக்கக்கூடாது. அவங்களுக்கு அடிமையாக இருக்க மாதிரி ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்கக்கூடாது. தொழிலாளர் உருவாக்கி போகிறதுக்கு அவங்களுக்கு நிறைய எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு அது இது மாதிரி 10-15 சங்கம் அங்கங்கே இருக்குது. அதெல்லாம் நாங்கள் போய் தடுத்துட்டா இருக்கோம். அது அவங்க யார் பண்ணாலும் வந்து இருக்கலாம். ஆனால் 50 வருஷமாக இப்போ வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, அவங்க உடனே எல்லாரும் இல்லை லாக் அவுட் பண்ணிட்டு ஒருத்தர் வச்சுக்கலாமா? ஆனால் இதே வெப்சைட்டில் இருக்கிற உறுப்பினர்களும் தயாரிப்பாளர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்காங்க. அது எப்படி உறுப்பினர்கள் அங்கே இருக்கிறவங்க அதே ஒரு தொழிலாளி மனப்பான்மையை பார்க்க மாட்டாங்க, ஒரு ஓனர்ஷிப் மனப்பான்மை இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய எண்ணிக்கை சிலர் தானே இருக்காங்க. இப்போ வந்து ஒரு 50 பேர் இருப்பாங்க, அவங்க குரல் எடுப்படாது. அவங்க இப்போ மொத்த நிர்வாகிகள் இப்போ ஷூட்டிங் நடக்குது, அங்கே இருக்கிற 15 பேர் இது மாதிரி எங்களுக்கு 50 வேணாம் நிர்வாகி சொல்லியிருக்காங்க. முக்கிய குற்றச்சாட்டு ஒரு நான் தொழிலாளி மனப்பான்மை முதலாளி மனப்பான்மை வந்துடும், அவங்க வந்து ஒரு பிரச்சனை வந்துருக்கீங்க. அவங்க எப்படி வந்து ஒரு முதலாளி தொழிலாளி சங்கத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறீங்க. இங்கே இருக்கிற சிலரும் அந்த உறுப்பினராக இருக்காங்கல்ல, அது அவங்களும் இப்போ ஒரு சிலர் இங்கே உறுப்பினர் இருக்காங்க. நான் வேணான்னு சொல்லியே. இப்போ சில ப்ரொடியூசர்ஸ் இங்கே மேனேஜர்ஸாக இருக்காங்க, அவங்க இருக்கக்கூடாது, நீங்கள் அங்கேயே இருக்குன்னு நாங்கள் சொல்லலை. மேனேஜராக ஒர்க் பண்ணலாம், மேனேஜராக ஒர்க் பண்ணுவோம், அடுத்து முதலாளியாக மாறலாம். மாறக்கூடாது சொல்ல முடியாது இல்லையா? தயாரிப்பாளர் அவங்க இங்கே தயாரிப்பாளராக போகும்போது தயாரிப்பாளருக்கு உண்டான இப்போது தயாரிப்பாளர் சங்கம் 50 வேணும்னு சொல்கிறீங்க. ஆனால் தயாரிப்பாளர் அனைவரும் 50 வேணும்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வேணும்னு சொல்ல வேண்டியது அன்னைக்கு எங்களுக்கு. அப்போ அது முரண்பாடு தானே. வேணும்னா உங்கள் உறுப்பினர் வேணும்னு சொல்ல முடியல, ஒரு உறுப்பினரோட வேணும்னு சொல்லலையே. இப்போ நீங்கள் படம் இல்லாமல் உட்காந்துருக்கீங்க, அதனால் உங்களுக்கு தேவைப்படாது. படம் எடுக்கிற தயாரிப்பாளர் தானே 50 தேவைப்படும். ஒரு சில அவரோட தனிப்பட்ட கால்குலேஷனால தான் இது நடக்குது அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாரும் ஆமோதிச்ச மட்டும் தான் அந்த ஒரு சங்கம் வந்து உருப்பிடுறோம், அந்த சங்கம் வலியுறுத்துறோம். பட் நீங்க சொல்றீங்க மேக்ஸிமம் வந்து ஆதரவு உங்களுக்கு தான் இருக்கு அப்படிங்களா? அப்படிங்கும்போது அந்த சங்கத்தோட உருவாக்கத்தை தடுக்கிறதுக்கான காரணம் அதுதான். இப்போ இது மாதிரி ஒரு இப்போ நாங்கள் வந்து இதை ரெடி பண்ணுறதுக்கு நேற்று 23 சங்கத்தையும் சேர்ந்து அனைத்து நிர்வாகிகளையும் வர வச்சு ஒரு முடிவு எடுத்து இன்றைக்கி இதை அனௌன்ஸ் பண்ணுறோம். ஒரு வாக்கியத்தையும் அவங்க படித்து காமிச்சு ஓகே பண்ணி தான் நான் தன்னிச்சையை இதை அறிவிக்க முடியாது. ஆனால் அங்கே இருக்க நிர்வாகிகள் அது மாதிரி எல்லோரும் கூப்பிட்டு பேசினாங்களா, அது மாதிரி பொதுக்குழு எடுத்தாங்களா, செயற்குழு போட்டாங்களா, தீர்மானம் இருக்கா அப்படின்னா இருக்காது. ஒரு வேளை இப்போ என்னென்னா இப்போ வந்து இப்போ பாகிஸ்தானுக்கு எதிராக பேசினா உங்களுக்கு இந்தியாவில் வந்து ஒர்க் அவுட் ஆகும் இல்லையா? அது மாதிரி ஒரு மனப்பான்மையை அங்கே ஏற்படுத்துவாங்க. 50 நம்ம எதிரி. இன்றைக்கி அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. படத்தை ரிலீஸ் பண்ணோம், ஏற்கனவே 300-400 படம் இருக்குது. தயாரிப்பாளர் சங்கம் அவங்க சங்கத்துக்கு உண்டான வேலையை ஒழுங்காக செஞ்சால் இன்றைக்கி இண்டஸ்ட்ரி நல்லா இருந்திருக்கும். அந்த வேலையை அவங்க செய்யலை. இப்போ எங்கள் சொசைட்டி வந்து 3 மாதம் ஆயிடுச்சு. இன்றைக்கி கவர்மெண்ட் எங்களுக்கு இடம் கொடுத்து 3 மாதம் ஆயிடுச்சு. இந்த 3 மாதத்தில் ஒரு செங்கலை கூட எடுத்து அவங்க இப்படி வைக்கல, ஒரு பிடி மண்ணை கூட அவங்க எடுத்து அசைக்கலை.
இந்த 3 வருஷத்தில் 3 மாதம் போயிடுச்சா? இப்போ நாங்கள் ஒரு மாதம் அதுக்குண்டான வேலை 20 மீட்டிங் நடத்திருக்கோம். ரெஜிஸ்ட்ராரை பார்த்துருக்கோம், டெப்டி ரெஜிஸ்ட்ரார் பார்த்துருக்கோம், ஹவுசிங் மினிஸ்டர் பார்த்துருக்கோம், டெப்டி சிஎம் பார்த்துருக்கோம். எங்களுக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்டிருக்கோம். இப்போ எங்களோட வேகத்தை தடை போடுறதுக்கு, எங்களோட முயற்சி தடை போடுறதுக்கு ஏதோ ஒன்று அதில் ஒரு செங்கல் வச்சு அதை மூவ் பண்ணாமல் நிறுத்தியிருக்காங்க. இதில் இந்த டைம் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். அவங்க அதுக்கான முயற்சி ஏதாவது எடுத்தாங்கன்னா அந்த இடம் எங்கே இருக்குது, அந்த பேப்பர் அவங்ககிட்ட இருக்கா, ஏதோ ஒரு பேப்பர் அவங்ககிட்ட இருக்கா, அதில் யார் யார் மெம்பருங்கிறது அந்த சங்கத்துக்கு தெரியாது. அதுதான் அந்த சங்கத்தோட நிலைமை. அடுத்தவனும் நானும் வேலை செய்ய மாட்டேன், அடுத்தவனும் வேலை செய்யக்கூடாது. இது மாதிரி தானும் படுக்க மாட்டேன், தள்ளியும் படுக்க மாட்டேங்கிற மாதிரியான பழமொழிக்கேற்ற நிர்வாகிகள் சிலர் பண்ணுறதால அவங்க சங்கத்தை அவங்க காப்பாற்றிட்டாங்கன்னா பரவாயில்ல. அவங்க இப்போ இதுக்குண்டான வேலையை அவங்க பண்ணியிருக்கணும் இல்லையா? தன்னோட கொடுத்து 3 மாதம், ஏற்கனவே 3 வருஷம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி தான் அந்த ஒரு ஜென்ரல் ஜிஓ வாங்குறதுக்கு நமக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. கவர்மெண்ட்டுக்கிட்ட நம்ம 2 வருஷம் வந்து பெரும் முயற்சிக்கு அப்புறம் தான் அந்த ஜிஓ ரெனியூவல் ஆச்சு. இப்போ 3 வருஷத்தில் மறுபடியும் முடிய போகுது. அது எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் அது போயினே இருக்கும். அது முயற்சி பண்ணுறவங்களை தடுக்கிற நோக்கத்தோடு இது மாதிரி வந்து அவதூறுகள் இது மாதிரி வந்து இது பண்ணும்போது நிச்சயமாக அது வந்து தொழிலாளர்கள் அவங்க அமைப்பை சேர்ந்து பாதிக்கும். இன்றைக்கி அவங்க 1000 மெம்பருக்கு வீடு கட்டி தரலாம், அந்த எண்ணம் அவங்களுக்கு இருந்தால் அதுக்குண்டான வேலையை பண்ணலாம். அந்த வேலையை பண்ணாமல் அடுத்தவங்களுக்கு தடுக்கிற வேலையை பண்ணும்போது தான் இது மாதிரியான பிரச்சனை ஏற்படுது. சார் அதே போல பெப்சி யூனியனுக்கும் அந்த யூனியனுக்கும் பார்க்கும்போது கார்டு எடுக்கிற ரேட்ல வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகுது. இங்க நம்மளுக்கு வந்து லட்சக்கணக்கில் இருக்கிற கார்டு வந்து அங்கே 1000 கணக்குலேயே வந்து கொடுக்குறாங்க. அதனால சில பேர் அதை வந்து வரவேற்கலாம்ல சார். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் சார். தனிப்பட்ட சிலர் வந்து அந்த இப்போ டிரைவர் யூனியன் பிரசிடென்ட் இருக்குது. நேற்று வந்து நம்ம மே தின விழாவில் வந்து ஒரு 10 பேருக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்தோம். 9 லட்ச ரூபா அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்தோம். அப்போது அவங்க ரிட்டையர் ஆகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 60 வயசு ரிட்டையர் ஆகும்போது ஒரு அமௌண்ட் இருந்தால் அந்த குடும்பத்தை பாதுகாக்க வசதியாக இருக்கும். அப்போ இருக்கிற ஒவ்வொரு சங்கமும் தன்னோட மெம்பர்ஸுக்கு ரிட்டையர் ஆகும்போது இன்றைக்கி அவங்க போய் சேரும்போது அன்றைக்கி 50,000 பணம் கட்டி சேர்ந்துருப்பார். இன்றைக்கி 9 லட்ச ரூபா ரிட்டையர்மெண்ட் வாங்குறாரு. இன்றைக்கி 5 லட்சம் அவங்க 2 லட்சம் 5 லட்சம் கட்டி வாங்குறாங்கன்னா வாங்கும்போது இப்போது எங்களுக்கு பென்ஷனும் இல்லை, அங்கீகாரமும் இல்லை. ரிட்டையர் அமௌண்ட் ஏதோ ஒரு உதவி பணம் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ ஒவ்வொரு சங்கமும் மெம்பர்களுக்கு ரிட்டையர் ஆகும்போது அவங்க கட்டின அமௌண்ட்டை விட குறைஞ்சபட்சம் 3 மடங்கு அதிகமாக கொடுத்து தான் ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க வாழ்க்கைக்கு இதுவாக இருக்கணும். அதனால் மற்றவங்க இன்றைக்கி 4-5 சங்கம் இருக்குது, அவங்கள போய் நாங்கள் நீங்களாம் ஏன் சங்கம் ஆரம்பிங்க நான் கேட்கல. நீ 1000 ரூபாய்க்கு வச்சுக்கோ, 1 லட்ச ரூபாய்க்கு வச்சுக்கோ, 1 கோடி ரூபா வச்சுக்கோ, அது அவங்க இஷ்டம். நீங்கள் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் உட்காந்துக்கிட்டு இது வேலையை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களோட இது. அப்புறம் சில என்னென்னா இப்போது வெங்கட் வரும்போது கேட்டார், சார் இது வந்து ஏதோ நாளைக்கு மறுநாள் வந்து மீட்டிங் நடக்குது, அதில் ஏதோ மினிஸ்டர்லாம் கலந்துக்கிறான்னு வந்து சோஷியல் மீடியாவில் வந்து வருது அப்படின்னு. அது ஏற்கனவே நாங்கள் இப்போ சிஎம்க்கு வந்து கடிதம் கொடுத்துருக்கோம். இது போல் வந்து எங்களுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட சங்கத்தில் வந்து சில அமைச்சர்கள் முன்னே அடையாள அட்டை கொடுக்க போகிறாங்க, நீங்களாம் வாங்க அப்படின்னு வந்து சோஷியல் மீடியா வந்துருக்கு. அது உண்மையாக போய் எனக்கு தெரியாது. அது மாதிரி இருந்தால் நீங்கள் சம்மந்தப்பட்ட இதுகளுக்கு வந்து அறிவுறுத்தல் ஒன்று வந்து நேற்று சிஎம்முக்கும் வந்து நாங்கள் டெப்டி சிஎம்முக்கும் கடிதம் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து தொழிலாளர் வாழ்க்கையை அழிக்கிற நினைக்கிற எந்த முயற்சியும் அது தமிழக அரசு வந்து அதை சப்போர்ட் பண்ணாதுன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கையாக அது சோஷியல் மீடியாவில் வந்ததால் அது முன்னெச்சரிக்கையாக அவங்களுக்கு வந்து ஒரு கடிதம் கொடுத்துருக்கோம். எங்கிட்ட அந்த கேள்வியை வந்தோன்னு கேட்டிருந்தார். அதனால் அது கடிதமாகவும் நேற்று சிஎம்முக்கும் டெப்டி சிஎம்முக்கும் மினிஸ்டர்ஸும் கொடுத்துருக்கோம்.